இருக்கிறாங்க. அன்னைக்கு எங்கள் டாக்டர் மகள் 2 பேரும் ரியாதில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஊர் கண்டி மாவில் மலை 14 வருஷமா ரியாதில் இருக்கிறாங்க. போன டைம் வந்த நேரமும் இந்த நோயை பற்றி நான் எங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த டைம் அவங்க எங்கட அந்த ஐடி நியூஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் நியூஸ்ல சொன்னதெல்லாம் பார்த்து அதுக்குண்டே இந்த நோய்க்கு இந்த நோயை இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்திருக்காங்க. என்னால இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் உங்களோட இந்த வெள்ளிகொல்லா ஊர்ல எத்தனை நோயாளிகள் இருக்கிறாங்க, இந்த சிறுநீர் நோயாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி அது இப்ப முன்னோக்கி கொண்டு வருவது, இதுக்கு என்ன உங்களுக்கு செய்யணும்ன்றதுதான் எங்களுக்கு முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய சொல்லுங்க. இது எங்களோட 218 கிராம சேவை பிரிவு இல்லை 2 ஊர் தொடர்பு முஸ்லீம் 2 ஊர். இது இதில் அல்மில்லாவ எங்கால இருக்குது வெளிக்குள்ளா இன்னுக்கு நிஜமாப்பள்ளி இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இதில் அடிப்படை வசதிகள் ரொம்ப குறைஞ்ச ஊர். ஹோட்டல் எடுத்தாலும் சரி, தண்ணி எடுத்தாலும் சரி ரொம்ப குறைஞ்ச ஊர். அதில் எங்களுக்கு மெயின் பிரச்சனையாக இருக்குது குடிநீர் தான். நாங்கள் நினைக்காம பின்னால சொல்லுவோம் அந்த சின்ன வீதம் நோயாளிகள் இருக்காங்க மூத்தாங்க. இதுக்கு பிரதானமான காரணம் எங்களோட தண்ணி குடிக்கிறதுக்கு தரமான தண்ணி இல்லை. இந்த ஊர்களில் உள்ள சகல கிணறுகளும் போல பரிசோதிக்கப்பட்டு அதில் முடிவு என்னன்னா குடிக்கிறது தரமான தண்ணி இங்கே இல்லை என்னதான் முடிவு. அப்ப இங்க நிறைய விவசாயிகள் அதில் மக்கள் தண்ணியை காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் தண்ணியை காசு கொடுத்து 1 லிட்டர் 4 ரூபாய் விற்கிறாங்க. தண்ணியை காசு கொடுத்தா வாங்குறாங்க. ஆனால் நிறைய பிரச்சனை என்னன்னா தண்ணியை கூட வாங்கி குடிக்கிற அளவுக்கு வசதி குறைஞ்ச மக்கள் தான் இங்கே இருக்காங்க. இந்த பகுதி இந்த ஏரியா குறிப்பாக வறட்சி காலத்தில் இப்போ தொடங்குது. இந்த காலத்தில் அந்த தண்ணியும் இல்லை, மிருகங்களுக்கு கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இந்த பகுதியில் ஏற்படுது. அப்ப நாங்க இந்த நோய்க்கு பிரதானமான காரணம் சொல்லி டாக்டர்மார் சொன்னது இங்க உள்ள தண்ணியில உள்ள பிரச்சனை தான் சொல்லிட்டாங்க. அப்ப எங்கட ஊர்ல இப்ப சிறுநீரக நோயினால பாதிக்கப்பட்டு தொடராக சிகிச்சை பெற்று வர ஆட்கள் 19 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 15 பேருக்கு தான் அரசாங்கம் 3000 ரூபாய் வீதம் ஒரு 45,000 ரூபாய் அவங்களுக்கு செலவழிக்கிறாங்க. இல்லை இல்லை சிகிச்சை அந்த அளவுக்கு போக இல்லை. அப்படி போனாக்களும் இருக்குது. ஒரு 3 பேர் அப்படி இருப்பாங்கன்னு 3 பேர். அடுத்தது சாதாரண அளவுல சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட இனம் காணப்பட்டாக்கு 35 பேர் இருக்கு. 35 பேர். இதுல இனம் காணப்படாத நிலையிலே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வயசு மட்டும் சின்ன வயசு மட்டத்துல இருந்து இருக்கு. ஆஜியார் அடுத்தது ஏபி ஆபீஸ் அவங்களோட தலைவர்களோட அந்த வறட்சியான இடங்களுக்குன்னு சொல்லி ஒரு தற்காலிகமான ஏற்பாடு செஞ்சோம். அதெல்லாம் ஒரு பெரிய கிணறு ஒன்று தோன்றி கிணறு கட்டப்பட்டு நல்ல அழகா இருக்குது. ஆனா அதுல தண்ணி நான் நினைக்கிறேன் ஃபில்டர் பண்ணித்தான் இப்ப எங்களுக்கு இந்த பெரிய டேங்கிக்கு அந்த தண்ணி எடுக்கே இந்த பெரிய டேங்கில ஹாலாத்து பெரிய டேங்க்ல ஹாலாத் அது ஒரு முறை செக் பண்ணணும். அந்த டைம்ல தண்ணி போட்டது மிச்சம் காலம் வெயில்ல தான் அது இருக்குது. நான் நினைக்கிறேன் டேமேஜ்கள் இருக்கலாம். சதகத்துல் ஜாரியாக்காக அல்லாஹ்க்காக எனக்கு தந்த சில அமானியத்துக்காக நான் வந்திருக்கிறேன். இதுல எந்த ஒரு அந்த அந்த மக்களை பிரிக்கின்ற அரசியல் செய்யல பொய் செய்யற அரசியல் உள்ளுக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துஆ கேளுங்க, நாங்க உங்களோட இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அதே மாதிரி எங்கட டாக்டர் அவங்க இருப்பாங்க. நாங்க எங்களால செய்ய வேண்டியது தார எதா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிப்போம். அப்படிதானே அது ரைட். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ்.
இங்க உள்ள பிரச்சனை தெரியுமா? அதுல சொன்ன பிரச்சனை சரியா வழிகாட்டக்கூடிய கம்யூனிகேஷன் ஒன்றும் இல்லை. இப்ப நிச்சய தேவையில்லை இந்த டங்கி இருக்கு 2005 உடஞ்சிட்டு இல்ல அத சரியான இடத்துக்கு கொண்டு போய் ட்ரீட் பண்றது கொடுத்தது இல்லை. இதான் சூழ்நிலை. அதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இலங்கையில் இருக்கிற பயங்கர பிரச்சனை என்ன தெரியுமா? பொறாமை, ஈகோ. அவன் செஞ்சிருவானே, ஒன்று நீ செய்யணும், இல்ல அவங்க செய்யணும். செய்யவே என்ன சொல்றீங்க? உண்மையா நான் சொல்றது ஈகோ, பொறாமை வந்து கூட அஸ்தாஃபிருல்லாஹ். சொல்லுங்க ஹாஜி. இதுல எத்தனை லிட்டர் குடும்பம் இருக்குது. பார்த்து அவங்களோட ஆளாத்தோல் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு இருக்கிறான். இதுல எல்லாம் அந்த வறட்சி காலத்துல தண்ணி இருக்கிறது. நாங்க தண்ணி கொண்டு தான் கொடுத்தோம். இப்ப இதை தோண்டினா இப்ப தண்ணி இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் தண்ணி இதுக்கு அடிப்பாங்க போறோம். எங்களுக்கு 3000 லிட்டர் தான் எங்கட தேவைப்படும் கெப்பாசிட்டி. இப்ப நாங்க இவங்களுக்கு மசூரா கொடுத்து அந்த 3000 லிட்டர்ல 2000 லிட்டர் வெளியே போகுதானே, அந்த தண்ணியும் ஹவுலுக்கும் டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணி எங்களுக்கு எடுக்கலாம். அப்ப அந்த ஃபில்டர் பண்ற 1000 லிட்டர் மக்களுக்கு இருக்கு. அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். நீங்க அந்த 2 டேங்கி மேல வச்சிருந்தாங்க, கருப்பு டேங்கி, அதுல தான் இந்த ஊருக்கு இவங்களும் போயிட்டு தண்ணி எடுக்கிற. ஆனா இவங்களுக்கு சரியா போயிட்டு எடுக்கிறது அவங்க தண்ணி. என்ன அந்த தூரை சுத்தி அடுத்து அவங்க கொஞ்சம் பள்ளிகளால் ஏற்படுத்த பெரிய விஷயம் இல்ல. நாங்க இந்த எங்கட ப்ரோக்ராம் வந்து மஸ்ஜித்லயும் எங்களை பன்சலையிலையும் நாங்க இந்த ப்ரோக்ராம் கொடுப்போம். அது அந்த இப்ப நீங்க இந்த கிராமத்துல அடுத்த கிராமம் சிங்கள கிராமம், அப்போ உங்களை சிங்கள மக்கள் பாராட்டணும்ன்றது தான் நாங்க யாரும். இப்ப நாங்க காய்ச்சி கொண்டிருக்கிற வெளிகொள்ளால் ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாரு சிங்களா, நீங்க எங்களுக்கு கரண்டையும் இதையும் எடுத்தாருன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு 15 ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர் ஃபில்டர் பண்ற ஃபில்டர் தாரோம். நான் பார்க்கணும் அந்த ஃபில்டர் எப்படின்னு சொல்லி குவாலிட்டி. இந்த ப்ராப்ளம் நாங்க போறதுல அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நாங்க இப்ப நான் சொன்ன அதுக்கு கரண்ட் எடுக்கிற விஷயத்த நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லி போட்டோம். அது எங்களுக்கு இருக்கிறாங்க உதவி செய்வோம். இது வேற ப்ராஜெக்ட். இது எங்களோட இது நாங்க வந்து செய்யறதுக்கு. இவங்க டாக்டர் வந்து மதியனால இருக்கிறாங்க. இவங்களும் முன் நின்று பல உதவிகள் சேர்த்து முன் வந்திருக்கிறாங்க. அவரோட மகளும் வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு தான் இந்த செய்கிற சதக்கத்திற்கு அறியாத ஒரு பங்களிப்பு இருக்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் இவங்க காய்ச்சிருக்கிறாங்க சவுதி எம்பசிடரோட, அங்கே இருக்கிறவரோட ஹஸ்மி காசிம்னா அவர் தான் அங்கே எம்பசிடர், ஸ்ரீலங்கா எம்பசிடர். அவரும் உதவி செய்யறன்னு இருக்கிறார். சிறந்த ஐக்கியம் போன்ற தொலைக்காட்சியில் பிரதம ஒளிபரப்பாளராக கடமையாற்றுவது மாத்திரமல்லாமல் ஒரு சமூக சேவையாளனாக தான் செய்யக்கூடிய சேவையெல்லாம் அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பொருத்தத்தை மாத்திரம் கருதி சேவையாற்றக்கூடிய துடிப்பான ஒருவர்தான் எம்மத்தியிலே வீட்டிருக்கக்கூடிய ருஸ்வி ஹாஜி அவர்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் இருந்த பொழுதும்
அந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை தட்டி சிறந்த முறையிலே அந்நிய சமுதாயத்துக்கு குரல் கொடுத்த ஒரு வீரர். அது மாத்திரமல்ல, எமது கிராமத்து மக்கள் என்று நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அண்மையிலே நீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே பௌசரின் மூலமாக தண்ணீர் எமக்கு கிடைத்தது. அதற்கு மூல காரணமாக இருந்தவர் ரிஸ்விஹாஜி அவர்கள். அது மாத்திரமல்ல, எமது வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம் மாவட்டத்திலே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக இசாக் ஹாஜியார் அவர்கள் இருக்கின்றார் என்றால், அந்த இசாக் ஹாஜியாரை கூட எமது கிராமத்துக்கு முதல் முதல் வருவதற்கு காரணமாக கூட இருந்தவர் எமது ரிஸ்விஹாஜியார் அவர்கள். எனவே அந்த ரீதியில் அவர்களை நாங்கள் மறந்து என்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அவர் தற்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எமது கிராமங்களுக்கு வருகின்றார். இன்று காலை அனுராதபுரம், அதேபோல் ஈட்டலுவ போன்ற பல கிராமங்களுக்கு சென்று இந்த தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நீரை சுத்திகரிக்கக்கூடிய இயந்திரமாகிய பில்டரை வழங்கக்கூடிய மிக பெரும் சேவையை செய்வதிலே அவர் தன்னை அர்ப்பணித்து எமது கிராமத்துக்கு மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். எனவே எமது கிராமத்திலே மிகவும் தண்ணீர் தட்டுப்பாடு, அதாவது கிட்னி நோயினால் பலர்கள் இன்று பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் கூட கிட்னி வருத்தத்தினால் பலர்கள் இறந்திருக்கின்றார்கள். எனவே இதற்கெல்லாம் காரணம் எமக்கு சுத்தமான நீர் இல்லாததான். எனவே அந்த 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 விடயத்தை இவர்கள் செய்து தந்தால் சதகத்துல் ஜாரியா என்ற அந்த அளப்பரிய நன்மையை அவர்கள் பெற்று விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இந்த சேவையை பொருந்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்திப்போம். எனவே எமது கிராமத்துக்கு வருகின்ற உலகியலாளர் அவர்களை எமது கிராமத்தில் மக்கள் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். அதே போன்று அவர்களுடன் வருகின்ற டாக்டர் அவர்களையும் அதே போன்று காட்டகஸ்திரிய ஜும்மா பள்ளியின் தலைவர் அவர்களையும் அதே போன்று அவர்களுடன் வந்த அவர்களுடைய மகன் அவர்களுடைய மகள் அத்தனை பேர்களையும் எமது கிராமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் அடைந்தேன். எனவே அவர் இன்னும் பல கிராமங்களுக்கு செல்ல இருப்பதனால், பத்தாவ, வீரச்சோழ, கப்புகொள்ளா போன்ற கிராமங்களுக்கு சொல்ல இருப்பதனால் நான் அதிகமாக பேசவில்லை. ரிஸ்விஹாஜியார் அவர்களை பேசுவதாக இருந்தால் இன்றைய நாள் முழுவதும் பேசிக் கொண்டு போகலாம். எனவே இந்த தருணத்தில் ரிஸ்விஹாஜியார் அவர்களை எமது கிராமத்தில் மக்கள் சார்பாக ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு நான் அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலையாளர்களே, எங்களுடைய கண்டியை சேர்ந்த வைத்தியர் ஃபாயா அவர்களும் அவருடைய மகள் இப்பொழுது டாக்டர் அவங்க சவுதி அரேபியா ஜித்தா ரியாதில் 14 வருஷமா சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நாங்கள் ஷுக்ர் பண்ணணும். இந்த ஆனவுதான் மஸ்ஜிதில் 2014 நாங்கள் வந்து எங்களோட நஜுதீன் ஹசரத் அவங்களும் எங்களோட ஆசிரியர் இஸ்மாயில் ஆசிரியர் அவர்கள் இல்லாட்டி போனால் அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், மையத்து வந்து போனதாக. எங்களுக்கு மிக பிரச்சனையான கவலையான ஒரு சம்பவம் தான் இந்த சுத்தமான நீர் இல்லாதனால ஏற்படுற இந்த நோய், கிட்னி நோய். ஆனா நாட்டை பொறுத்தளவு நாங்க வாழ்றது வந்து ஒரு சிங்கள பௌத்த நாடு, அல்லாஹ் படைச்ச துணியால சிங்கள பௌத்த நாட்டில் நான் வாழ்றோம். அந்த இடத்துல அல்லாஹ் தாலா தெரியும் இந்த மக்களுக்கு சில சூழல்ல அந்த மாதிரி சில உதவிகள் செஞ்சாகணும். ஏன்னா குர்ஆன்ல இருக்குது, மற்ற மதத்தை கௌரவப்படுத்துங்கன்னு சொல்லிருக்கோம். சிறுக்கு விதத்தை செஞ்சிடாம மற்ற மதத்தை கௌரவப்படுத்துங்க. அந்த இடத்துல அந்த முஸ்லீம்கள் என்ன அப்படி ஒரு கௌரவம் எங்களுக்கு கிடையாது. அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா துரமட்டுலா ப்ரோக்ராம்ல அப்படி சொல்ற நேரம், ஏன்னா இயக்கங்கள் எங்களை கண்ட பண்ணிட்டு போறாங்க. அந்த காலகட்டத்தில் சொல்றாங்க, நான் இதுக்கு போறோம் முஸ்லீம் சொல்ல மாட்டேன், இஸ்லாம் சொல்ல மாட்டேன், நான் அவனுக்கு தம்பியா மறக்கையால தான் இதுக்கு போறோம் காய் பண்ணி சொன்ன வார்த்தையை நான் அந்த பீரியட்லயே காது கேட்டோம். ஆனா இதுக்கு நாங்க பயப்பட தேவை. நாங்க சரியான முஸ்லீமா நடந்து கொண்டா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ்
எங்களுக்கு அவங்க உள்ளத்தை வெல்றது அவ்வளவு பெரிய ஒரு நேரம் போவார். அதுக்கு சாக்கி இந்த ஹசரத் வந்து நாங்க தண்ணி கொடுக்க வேண்டிய வளர்ச்சிக்காக சொன்னாரு. ஹசரத் சொன்னாங்க, சார் நீங்க போயிட்டு விழுந்தது பொதுபல சேனாவோட கான்சல் சார். நான் சொன்ன எனக்கு அங்க தான் போகணும். நீங்க மோட்டார் சைக்கிள்ல முன்னுக்கு போறேன்னு நான் பின்னுக்கு உட்கார்ந்துட்டு போற நிலைமை உருவாகணும். அல்ஹம்துலில்லாஹ் உருவாவினது நான் கேள்விப்பட்டவங்க கிடையாது. இன்னைக்கு இவங்க 2 பேரும் புதுனமான நட்புல இருக்கிறாங்க. அந்த ஹாமுதுவும் பொதுபல சேனாவை கான்சலர் அந்த நாயக்கா ஹாமுதுவை வச்சு நாங்க ஜெமியத்துலமாவை பாராட்டக்கூடிய சூழல் இந்த ஹசரத் உட்பட எங்கட மக்களுக்கு வேண்டிய ஒரு சூழல் அல்லாஹ் உருவாக்கி தந்தாங்க. அல்லாஹ் உருவாக்கி தந்தாங்க. இந்த நாட்டு ஜனாதிபதி, இந்த நாட்டு பிரதமர், நாட்டு ஜனாதிபதி, நாட்டு பிரதமர் அவங்களுக்காக நாங்க 2 ப்ராஜெக்ட் செய்ய முயற்சிக்கிறோம். என்னன்னா, ஒன்று அவங்களோட ஒரு பக்கத்துல நாட்டு பிரதமர், நாட்டு ஜனாதிபதியில 65வது அவங்களோட கட்சியில வருஷ விழா கொண்டாட போறாங்க. இங்கால பக்கம் ஐக்கிய தேசிய கட்சியில நாட்டு பிரதமர் கட்சியில 70வது கொண்டாட போறாங்க. நாங்க அதை எங்களோட முஸ்லீம்கள் வந்து அந்த 2க்கும் 65 ஆரோப்ளான், இந்தியாவில 70 ஆரோப்ளான் தரத்துக்கு நாங்க தயாரிக்கிறோம் பணிகளை கொடுக்க போறோம். ஏன்னா இந்த நாட்டுல ஆட்சி செய்யறது சொன்னால் இந்த 2 கட்சி தான் ஆட்சி செய்வாங்க. இந்த 2 கட்சி முஸ்லீம்களை அண்டு கொண்டாங்க சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை வராது. இந்த ஒரு பாயிண்ட் நாங்க வெற்றியும் இருக்கிறோம் நாங்க உங்களுக்கு வெளிப்படையா சொன்னோம். ஆனா எந்த காரணம் கொண்டும் இது ஒரு அரசியலுக்கு மட்டும் சேர்ந்துறது. அல்லாஹ் கிட்ட அதுல கிரெடிட் எடுக்கிறது. மவுத்துக்கு முந்தையும் மவுத்துக்கு போற கபூர் வர காட்டியும் வந்து ஆறு வர காட்டியும் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் உண்டு. இதான் நாங்க பார்க்கணும். இதுதான் எங்களோட மெயின் அம்பிஷனும். அடுத்தது வந்து சதகத்துல் ஜாரியா. இதுதான் எங்களோட மெயின் அம்பிஷன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நீங்க அத்தனை பேரும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க கூடிய சீக்கிரம் எங்களுக்கான 7 இருந்தா நீங்க எங்களுக்கு ஒரு 1000 லிட்டர் டேங்கி ஒன்று போட்டு அந்த இது பிளான கொண்டு தந்துடும். சரிதான், பிளான கொண்டு தந்துடும் இன்ஷா அல்லாஹ். ரைட், டேங்கி விஷயத்தை நாங்க ஏடிய மட்டும் உங்கள்கிட்டயும் கொஞ்சம் இந்த ஹெல்ப் எடுக்க பாக்குறோம். கேட்டா இதுல கிடைக்கிறது கொஞ்சத்தை இன்னொரு கிராமத்துக்கு நாங்க கொடுக்கணும். ஏன்னா இதுல நாங்க எல்லாம் சல்லிக்காரர்கள் ஒருத்தரும் அல்லாஹ் எங்களுக்கு எங்காலும் தருவான்னு நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அந்த கபுலாய்க்கு வருது. இன்னும் கூட வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுதான் எங்களோட அடுத்தது. உங்களுக்கு தர நேரம் உங்களோட அடுத்த பான்சலை அவங்கள அண்டிக்கும். அவங்களுக்கும் இந்த தண்ணியை கொடுங்க. அதை அவருக்கு அவங்க ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அவரும் அந்த ஹாம்துரும் கொஞ்சம் கேளிங்கனால அறிக்கிறாரு. கேளிங்கா சில விஷயத்துல அதனால எங்களுக்கு அந்த ப்ரோஸ் எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த ப்ரோஸ் நாங்க எடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு எங்க நாட்டுக்கு என்ன சரியோடு செய்யணும், எங்க மக்களுக்கு என்ன சரியோடு செய்யணும். அதுதான் என் ஆம்பிஷன். என் உமாவும் அப்பாவும் எனக்கு சரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க, ஊக்குவிச்சாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த தண்ணி பிரச்சனை உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. வாழ்க்கையை ஒரு பறிக்கிற விஷயம் தான், அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு என்னையால முடிஞ்ச என்ன சரியோடு செய்யணும்னு நினைச்சேன். அதான் ரிஜ்வி அங்கிள், அவங்களுக்கு நான் ஜதாக்குல்லா சொல்லணும். ரிஜ்வி அங்கிள் ப்ராஜெக்ட்ல என்னையும் இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல இன்னும் உங்களுக்கு இந்த தண்ணியை பியூரிஃபை பண்றதுக்கும் உங்களோட பிரச்சனைகளை நீக்கிறதுக்கும் நான் என்ன சரி ஒன்று செய்வேன். நான் ஒரு நல்ல எழுத்தாளர், எழுதி இந்த விஷயத்த வெளிய நாட்டுக்கு காட்டி அவங்களுக்கு இந்த ஒரு வெட்ட வெளிச்சத்தோட காட்டு போறேன். இதுதான் எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த எங்களுக்கு ஈக்கிற இந்த விஷயத்த எங்க மக்களுக்கு கொண்டு போகணும். அதுக்காக நான் எழுதுவேன். அதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறதுக்கு தான் நான் எழுத போறேன். இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன செய்யறா ஒரு பெரிய பிரச்சனை கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன். டாக்டருக்கு நான் அதுக்கு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? என்ன வரமுந்தியே டாக்டர் அங்க எங்க ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கா அம்பாசிடர் வந்து இப்ப ஹஸ்மி தாசிம், கௌரவ ஹஸ்மி தாசிம் அவர் தான் இப்ப அங்க அம்பாசிடரா இருக்கிறார் எங்க சவுதி அரேபியா. இவங்க ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிட்டான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் போறேன் பாக்குறதுக்கு, நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா கேட்கலாம். கொஸ்டின் போட்டோம், எஸ் டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ அப்படின்னு. அதே இடத்துல இவங்க இப்ப இங்கே வந்த பிறகு இந்த சூழலை இங்க ஊர்வலம் வந்து பார்க்க வந்து எங்களோட 2 ப்ரோக்ராமுக்கு அண்டாரபுரத்தில் வச்சு சந்திச்ச நேரம் அந்த இடத்துல வச்சு எங்களுடைய ஜிஏ, அடுத்தது சீஃப் செக்ரட்டரி பலாத் சபாவையில எங்களோட ப்ரொவின்சியல் டிரெக்டர் அப்படின்னு சொன்னால்
பாரத பண்டாரன் சொல்லியிருக்கிறாரு ஹெல்த்ல. இவர் இந்த மாதிரி ஐக்கியன்ல டைரக்டர் ஜெனரல் அத்தனை பேரும் வந்து அங்க கதைச்சது எல்லாம் கேட்ட போது இவங்க அடுத்தது வந்ததுல நல்ல சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்க்க இப்படி வில்லேஜஸ்க்கு நாங்க வந்ததே இல்லை. உங்களோட கவலையை தெரிஞ்சு கண்டு கொண்டோம். எப்படின்னா கஷ்டத்துல இருக்கிறீங்க சந்தோஷம். நீங்க நல்லொரு என்வாயன்மெண்ட்ல இருக்கிறீங்க. நான் அதுல தண்ணி அசரா பேத்திருச்சுன்ற போல ஒன்றுமே இல்லாத மாதிரி. இன்ஷால்லா எங்களால ஏந்தியது நாங்க என்ன சரி செய்வோம். என்ன ட்ரை பண்றோம் இன்ஷால்லா. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் வந்து பழக்கமே இல்லை. கண்டித்தான் எங்களோட ஊர். அப்பயும் வந்ததுல மிச்ச சந்தோஷம். என்னமாவது உங்களுக்கு செய்ய வேண்டும்ன்ற ஆர்வம் எங்களுக்கு மனசுல நல்லாவே வந்திருக்கு. இப்ப துவா செஞ்சுக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர் கிறிஸ்டினானா அவர்களையும் அதே போன்று தற்பொழுது சவுதி ரியாத்தில் இருக்கின்ற டாக்டர் கிஃபாயா அவர்களையும் அதே போன்ற அவருடைய மகள் ஜெய்னப் அவர்களையும் அன்போடு வருகிறவர்கள் என சார்பாக வரவேற்றுக் கொண்டுள்ளது. முக்கியமாக இந்த இடத்தில் பேச வேண்டிய விடயங்கள் அதிகமாக இருக்கிறது. எமது வடமத்திய மாகாணம் புரோபத்தான பிரதேச சபையை தேர்தல் தொகுதி எடுத்துக்கொண்டால் அதிகமான கிராமங்கள் ஏழை கிராமங்களாகவே காணப்படுகிறது. எனவே இந்த ஏழை கிராமங்களில் முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. குடிநீர் பிரச்சனையினால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு தற்பொழுது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதிகமான தாய்மார்களையும் அதிகமான பெரியோர்களையும் சகோதரர்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம். எனவே அவர்களுக்காக, அதாவது அவருடைய வாழ்வாதார பிரச்சனையில் அவருடைய உழைப்பில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் விவசாயம், தேனை பயிற்சிகை, வேளாண்மை செய்யக்கூடியவர்கள். எனவே அந்த உழைப்பின் மூலம் அவருடைய அந்த பணத்தினை கொண்டு அவருடைய அந்த கிளினிக் வசதிகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தற்போது இவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய உதவினால், உங்களுடைய ஆலோசனைக்கு அமைய நான் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் சகோதரர் ரிஷி ஹாஜியாரோடு நாங்கள் 1 மணி நேரமாக தொலைபேசியில் கலத்திருந்தோம். இந்த கிராமத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது. பாடசாலை குறைபாடு, அதே போன்று பள்ளிவாசல் குறைபாடு, மற்றது மலசலக்கூடம் குறைபாடு இருக்கிறது. எனவே அவர் என்னிடத்தில் சொன்னார், உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சில குறைபாடுகளை நாங்கள் செய்து தருவதாக உறுதியளித்திருந்தார். அதன் அழைப்பை ஏற்றுத்தான் இந்த இடத்திற்கு வருகின்றிருக்கின்றார். எனவே அதற்கு நாங்கள் முதலில் நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவரோடு இணைந்து இவ்வாறான ஏழ்மையான பிரதேசங்களில் எமது சமூகத்தை ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக சகோதரி எங்களுடைய டாக்டர் கிஃபாயா அவர்கள் முழுமூச்சாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ரியாத்தில் இருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை வந்திருந்த அவர் இந்த முஸ்லீம் பிரதேசங்களுக்கு சென்று, அதே போன்று சகோதர மொழி பேசக்கூடிய சிங்கள கிராமங்களுக்கு சென்று இவ்வாறான வேலை திட்டங்களை ஆரம்பித்து அவர்களுக்கு நிதி உதவிகள் இன்னும் பல்வேறு வேலை வாய்ப்புகளை, வேலைகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே அதே சமயம் எமது கிராமத்திற்கும் இன்று வருகை தந்திருக்கின்றதை நாங்கள் நினைத்து எமது ஊர் மக்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மேலதிக ஒரு சில விடயங்களை தருவதற்காக எனது சகோதரரும் எனது ஊடகவியலாளருமான சகோதரர் அல்ஹாஜ் ரிஷி ஹாஜியார் அவர்களை அன்போடு பேசுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க உலமா எங்களுடைய நஜ்மின் ஆலியார்களே, அதோடு எங்களுடைய டாக்டர் கிஃபாயா கிஃபாயோட மகள் ஜெய்னப் அவர்களே, பக்காவை சேர்ந்த எங்களுடைய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எனக்கு தமிழ் மொழியில் கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் நான் தமிழ் மொழியில் கதைக்கிற உங்களுக்கு விளங்குற மொழி தமிழ். அந்த தமிழ் மொழியில என்னென்றால் உச்சாரத்தில் பிழைகள் நடந்தால் அல்லாஹ்க்காக மன்னிச்சுப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நாங்க ஷுக்கூர் பண்ணணும். ஒன்னாவது, அல்லாஹ் தாலா எங்களை முஸ்லிம்களா இஸ்லாத்தோட வாழ்றதுக்குரிய பாக்கியத்தை தந்தது. நாங்க வாழ்ற இந்த நாடு அல்லாஹ் தாலா படைத்த
உலகத்துல சிங்கள பௌத்த நாடு. அப்படிதானே? சரியா? இந்த நாட்டுல நாங்க முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பார்க்கிறோம், இஸ்லாம் அல்லாத அத்தனை மத்த சமுதாயம் என்ன மாதிரி நடக்கிறாங்கன்றது. எதை எடுத்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். எதை எடுத்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை. நான் சொல்றது பிள்ளையா இருந்தா யாருன்னா சொல்லலாம். மற்றது அவங்களுக்கு ஒத்துமையும் இல்லை. இது மாதிரி பல பிரச்சனை அவங்களுக்கு. ஆனா இன்ஷா அல்லாஹ் எங்களை படைச்ச ரப்பு அவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும். நாங்க துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லிமா வாழ்றதுக்கு எங்களை இந்த துனியால படைச்ச புறம். நாங்க எங்கட ரப்பு சொன்னபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன எப்படி நடக்கணும், எப்படி வாழ்ந்து சொல்ற முறைகளை ஹதீதுகள் எடுத்தால் அந்த வழியில நடந்தனால அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களை இப்படி கை நீட்டி வாழ வைக்கல. கை நீட்டி வாழ வைக்கல. நீங்க சில நேரம் உங்களுக்கு எதுண்டாலும் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் குறப்பாடா தந்து பார்க்கலாம், இவங்க எப்படி என்னைய புகழ்றாங்கன்னு சொல்லி போடு. அப்படி வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் கஷ்டத்துல வந்தா நிச்சயமா நீங்க இப்படின்னு கையை கொடுத்துருவீங்க. எப்படி இப்படி சொல்றவங்களுக்கு இப்படி கொடுத்துருவீங்க. இந்த உள்ளம் தான் எங்கட முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது எங்கட முஸ்லிம் சகோதர சகோதரி எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறான். எந்த நம்பிக்கை? எப்படி நம்பிக்கை? ஒன்று, படைச்ச ரப்புக்காக நாங்க வாழ்றோம். இரண்டாவது, நாங்க வேண்டியத்தை விட்டு கொடுப்போம். அதே மாதிரி நாங்க உதவி செய்வோம். எங்கட சமுதாயம், எங்கட நாடு இப்படின்ற மனப்பான்மையை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. இதாலதான் நாங்க அத்தனை பேரும் இன்றைக்கு எங்கட முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அல்ஹம்துலில்லாஹ் என்னத்தான் கஷ்டம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க குறைஞ்சது 2 நேரமோ 3 நேரமோ எங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கலந்து கொண்டு தான் இருக்கிறான். இதுல நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் ஒரு ஊடகவியலரா அப்படின்னு சொன்னால் ஒரு மீடியா எங்கட சஜாத் நஜாத் சொன்னபடி 27வது வருஷம் நான் இப்ப அந்த தொழில நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிறேன். எங்களுக்கு விளங்குது இந்த நாட்டுல நிலைமை என்னன்னு சொல்லி போட்டு அந்நிய மக்கள் அவங்க கல்யாணம் முடிச்ச பிறகு புள்ள பெத்துக் கொள்றதுக்கு பயப்படுறாங்க. ஒரு இடத்துல கொண்டாங்க பூஞ்சி பவுல ரத்தனம்னு சொல்லி போட்டு தெரியும். சிலவங்களுக்கு தெரியும். அது பூஞ்சி பவுல ரத்தனம் தெரியுமா? சின்ன குடும்பம் தங்கம் சொல்லி அது எப்ப கொண்டாந்தாங்க? 20 வருஷத்துக்கு முந்தி கொண்டாந்த தினத்துக்காக பயம். புள்ளைய பெத்தா செலவழிக்கணுமே, புள்ளைய பெத்தா அதை கொடுக்கணுமே, புள்ளைய பெத்தா இப்படி நாங்க இருக்கணுமே, புள்ளைய பார்க்கணுமே, தொழில் எப்படி செய்யற இப்படி. அதுங்க அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற மகிமை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? எவ்வளவுக்கு உனக்கு புள்ள பெத்துக்கொள்ளலுமோ நீ பெத்துக்கோன்னு தான் சொல்றான். இதாலதான் எங்கட முஸ்லிம்கள் படைச்ச ரப்பு சொல்லிருக்கிறான். படைச்ச ரப்பு ரிஸ்க் அலப்பான்னு சொல்லி போட்டுத்தான் பயப்படாம இந்த மாதிரி வாரிசுகளை நாங்க இந்த துனியாக்கு அல்லாஹ்ட கிருபையில பெற்றுக்கொண்டோம். எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் எப்ப விளங்குது? இந்த இயக்கங்கள், நான் பேர் சொல்ல புரியும். அந்த இயக்கம் அத்தனைக்கும் இந்த 2013 நான் ஹஜ் செய்யற நேரமும் அதுக்கு போற உம்ராக்கள் போன நேரமும் கடைசியா நான் நோம்புல செஞ்ச உம்ராலையும் யா அல்லாஹ் அந்த லேகாமுக்கு ஹிதாயத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு அவனை அழைச்சு கொண்டு ஓண்ட
காபத்துள்ளால சவாபு செய்யறதுக்கு உம்ரா செய்யறதுக்கு கூட பாக்கியத்தை பற்றி தான் கேட்டுட்டு வந்திருக்கிறனால நாங்க அவங்களுக்கு குறை கதைக்க மாட்டோம். நாங்க அவங்கள வரவேற்றோம். பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், துடுமண்டலா ப்ரோக்ராம்ல இப்ப கிட்டத்துல ஒரு 2 கிழமைக்கு முந்தி ஒரு முஸ்லீம் 2 வாலிபர்கள் ஒரு 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 சிங்கள ஒரு நல்ல ஒரு படிச்ச ஒருத்தர் புத்த சிலையை தூக்கி கொண்டு அவரது இல்லத்துக்கு கொண்டு போய் தூக்கி தோல்ல வச்சு கொண்டு போறேன்னு மதிச்சு சொல்றாங்க. எவ்வளவு எங்களுக்கு கௌரவம் தெரியுமா? ஏன்னா அவங்க சொல்றாங்க நாங்க உடைக்கிறோம், தலைபான்ல தூளாக்குறாங்க, அங்க இப்படி செய்யறாங்க. ஆனா ஸ்ரீலங்கால உள்ள முஸ்லீம்கள் எப்படி செய்யறாங்க? புத்த சிலையை தூக்கிட்டு போயிட்டு கொண்டு போய் மேக்க பிமத்தியாண்ட புத்தாண்டு சொல்லக்கள் அவன் சொல்றான் பே. அவர் சொல்றான், அந்த முஸ்லீம் பொடிய சொல்றான், என்ன பிமத்தியாண்ட பே, ஏமத்தியாண்ட பே. யாரு சொல்றது? அந்நிய மதத்தில் ஒருத்தர் சொல்றாரு, எங்கட முஸ்லீம்கள் இப்படி நடந்து கொண்டாங்க. இதுதான் நாங்க செய்ய வேண்டிய வேலை. நாங்க சிறுக்கு விதத்தை செஞ்சிடக்கூடாது. ஆனாலும் நாங்க வாழ்ற நேரத்தான் உன்ன சொன்னேன், பௌத்த நாடுன்னு டிரெக்டா சொன்னா சில நேரம் அல்லாஹ் காப்பாத்திடணும், சிறுக்காகலாம். அல்லாஹ் படைச்ச துணியால வந்த பௌத்த நாடு. அப்ப அல்லாஹ்க்கு கீழே தானே எல்லாம். நீ அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ், நீங்களும் எங்களுக்கு நல்லா தெரியும், ஹொரோபத்தான் என்ற இந்த ஊர் கம்பீரமான டிஸ்ட்ரிக்ட். நான் ஒரு ஊடகவியலாளர், எனக்கு தெரியும். நான் பல அரசியல்வாதிகளோட பல யூனிவர்சிட்டி எனக்கு தெரியும். எந்த நாளும் அவங்க பயப்படுற ஒரு இடம் ஒன்று இருக்குது. எப்பனாலும் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு புடிச்சா அது வந்து ஹொரோபத்தானையா தாரிக்கும் முஸ்லிம்கள் சொல்லி போது. எப்படி கிழக்குக்கு பயப்படுறாங்களோ, எப்படி வடக்குக்கு பயப்படுறாங்களோ, இந்த பயம் அந்த கெட்ட அரசியல்வாதி கிட்ட இருக்கு. இந்த அரசியல்வாதி தான் எங்களை பிரிச்சான், சோனவனையும் பிரிச்சான், மற்ற சமுதாயத்தையும் முஸ்லிம்களோட பிரிச்சது இந்த அரசியல் வாசிக்காக. ஆனா அவனோட பயம் என்ன தெரியுமா? நாளைக்கு எங்கட ஒரு மகான் வந்து நிச்சயமா வீரனா முன்னுக்கு வந்துருவான் சொல்லி போது. அதனால நாங்க இதுகளுக்கு அம்புடாம நாங்க ஒத்துமையாவிடும். எந்த காரணம் கொண்டு எங்கட நாங்க பார்த்த விஷயங்கள் இருக்கிற எங்களுக்கு இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது கேட்டால், நீங்க ஒரு நலவு செய்ய போக்கல நான் புரியும் இல்லை. ஏன் எந்த பேர் படாது, எந்த பேர் வராது, அதனால அவருக்கு பேரை போட்டுக்கலான்னு வெட்டு அங்க போயிட்டு சொல்றேன் மூட்டது எண்டுப்பா மூமே கெட்டினேன் அப்படின்னு அவன் பாப்பான். இதுதான் நியம சான்ஸ். இப்போ உங்களோட சேனைகளுக்கும் இந்த மாதிரி விஷயம் தான் வந்த மிச்சமே. யாரு காட்டி கொடுத்த? எங்களை யாரு காட்டி கொடுத்த? அந்த இடம் நாங்க போகக்கூடாது இன்ஷா அல்லாஹ். யாருன்னாலும் நாங்க நான் தான் முதல்ல சொன்னேன், நான் பிறக்கப்போல உடுப்பு இல்லாம தான் பிறந்தவன். போகல அந்த கபன் போடையோட போயிட்டு, இது எனக்கு மட்டும் இல்லை, முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் இப்படிதான். அதனால இன்ஷா அல்லாஹ் நான் மிச்ச நேரம் காய்ச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்ன செய்ய, கவலையோட கதைகளை சுத்தி கதை வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த தாய்னம் சிங்கள கிராமத்துக்கு தான் நாங்க மிச்சமே ஆர்ஓ பிளான்ட் கொடுக்க போறோம். கொடுக்க போறது எல்லாம் எங்கட முஸ்லீம்கள். ஏன் கொடுக்க போறாங்க முஸ்லீம்கள்? அதை நீங்க கவலையா காய்ச்சிடக்கூடாது. இப்ப எனக்கு நான் ஹதரத்துக்கும் சொன்னேன், அற்றாவையில நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, குருளு கமைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். எங்கட அற்றா வாழ்க்கை என்ன சொல்லணும், எங்களுக்கு பொறவுத்தாங்க அப்படி ஃபர்ஸ்ட் தென் குருளு பான்சல் හාමුදුරුවෝ අයි අප්පා උගලන් ගත්තේ නෑ හාමුදුරුවෝ අපි එලා මෙහෙ බොන්න මතුර எங்களுக்கு அந்த நட்பு தான் வேணும் துரை. இந்த நட்பு உருவாக்கும். நாங்க உங்களுக்கு சாமான் தாரோம், சரி? அதுள்ளுக்கும் நாங்க இன்ஷால்லா இந்த நோயை கிளியர் பண்ணணும். எங்கட வருங்காலத்து புள்ளிகளுக்கு இந்த நோய் வந்துடாம இருக்கணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அதை இது பண்ணிக்கணும். அடுத்தது வந்து உங்களோட பிரச்சனைகள் இருக்கிறத ஒண்டா எங்களுக்கு ஒரே அடியா எனக்கு பழக்கம் இல்ல, 5-6 படிக்கேறி எனக்கு ஏலா, எனக்கு அப்படி ஒரு பிளன் இல்ல உடம்புக்கு. ஒரு படிக்கேறேன் நான், அந்த படியிலிருந்து அடுத்த படிக்க போறதுக்கு இன்ஷால்லா நியத்து வைப்போம். நீங்க அத்தனை பேரும் ஒன்று மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் தாலா சொல்லிருக்கான், எவன் அநியாயம் செய்யப்படுறானோ அந்த அநியாயம் செய்யப்படுறவன் கேட்கிற துவா. நான் சொன்னா எனக்கு சொல்லுங்க, நான் மௌலவி இல்ல, கேட்ட ஹதீஸ் தான் சொல்றேன். அந்த துவாவை அல்லாஹ் எங்க எல்லாத்துக்கும் பார்க்க கபூலாக்குறாங்க. அந்த எங்களுக்கு ஹஸ்ஸான் பரிக் மௌலானா சொன்னா போல ஹரம் ஷரீஃப்ல நாங்க துவா கையெண்டு கேட்கிற நேரம் அல்லாஹ் டக்குன்னு கபூல் பண்ணிடுவான். ரிசியாஜி எனக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, ரிசியாஜி என்ன சல்லியால ராவிக்கு தூக்கம் போவதில்லைன்னு. சல்லி கூடி
எங்களுக்கெல்லாம் கவலையே சல்லி இல்லாத கவலை இருக்குது என்ன. இப்ப அவங்க அந்த துவா கேட்டு எங்க எனக்கு யாரெல்லாம் சல்லிய தந்துருன்னு கேட்டா இப்ப சல்லிய கொடுத்து கொடுத்து ராவைக்கு தூக்கம் போகுது இல்லையா, சாப்பிடலாம் தூக்கம் போகுது நோயே முடிஞ்சே. அப்ப அதுக்கப்புறம் இப்ப என்ன செய்யணும், எனக்கு இந்த நோயே சல்லியா, எங்களுக்கு நோய் சல்லியா. அதனால அப்பா சொன்னாரு, நீங்க துவா கேட்கிற ரிசியாஜி ஹைரா இருந்தா பெற்றுத்தாயான்னு தான் கேட்க சொன்னார். ஹைரா இருந்தா பெற்றுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு இன்னும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும், இன்னும் ஹஸரத்துக்கு பயான் எங்களுக்கு சொல்லித்தாரத்துக்கு இன்னும் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். ஏன்னா நாங்க எல்லாம் பாமரில் இஸ்லாத்தை தெரியாம நடந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் இருந்ததுக்கு இஸ்லாம் தெரியா, இதாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால உண்மைக்கு நாங்க ஒன்றொன்று படிச்சுட்டு வந்திருக்கிறோம், அந்த படிச்சதை நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம். அதனால இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தாரது உங்களால தான். நாங்க உங்களோட இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, உள்ளத்தாட உங்களோட இருக்க சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த போற பயணத்தை இவரோட இன்னும் 10 பேர் இந்த ஊர்ல உருவாக்கினா தான் நான் அடுத்த டைம் இந்த கிராமத்துக்கு வருவேன். சரியா, இது நான் முதலே சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். இது 2வது தானே சொல்றேன். ரைட், சொன்னது அந்த நான் சொன்ன அந்த பயங்கர அரசியலுக்கு வழங்கிச்சா. இது சொல்றது தக்குவாவோட மீடியா. எங்கட மீடியால நாங்க யாருக்கும் அடிக்கிறோம், எங்கட மீடியால யாருக்கும் அடிக்க தானா. மீடியால இல்ல மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனையை சொல்றது பிரச்சனை இல்ல, ஆனா ஒருத்தனை தாக்குறது பிரச்சனை. அது மீடியா வழங்கிச்சா. அதனால நாங்க அல்லாஹ்க்கு வா சொல்ற மீடியா தான் நாங்க செய்யறோம், படைச்ச ரப்புக்கு வா சொல்ற மீடியா தான் நாங்க செய்யறோம், படைச்ச ரப்பு சந்தோஷப்படுற மீடியா தான் நாங்க செய்யறோம். அதுள்ளுக்கு எடுக்கிறதுக்கு தான் இவர் என்னோட கதைச்சாரு, நான் விட்டு கொடுக்கல, அவரை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா இவரோட கடமை என்னைய கட்டி கொள்றது, நான் பிடிச்சு கொள்வேன், இவர் என்னைய கட்டி பிடிச்சு கொள்றேன். இத மாதிரி நீங்க இன்ஷா அல்லாஹ் வருங்கால சமுதாயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க உங்களோட ஊர் பிரச்சனையை உங்களால முடிக்கிறதுக்கு படைச்ச ரப்போட உதவியோட செய்யறதுக்கு நாங்க உங்களை அந்த இடத்துக்கு கொடுப்போம். இதை எங்களுக்கு செய்யணும், இதை நான் ப்ராமிஸ் பண்ணலாம். எனக்கு நான் ஹயாத்தோட இருக்க காட்டியும் எனக்கு செய்யணும். இவரை வச்சு நாங்க உங்களோட பிரச்சனையை நீக்கி தர்றதுக்கு எங்களுக்கு கேளும். இது அரசியல் தான் இல்ல, அது வார நேரம் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அது அல்லாஹ் தந்தா அல்லாஹ் நாடினா, அப்படி இல்லை இது நான் கதைக்கிற தௌவத்தோட. நீ இந்த மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் எங்களுக்கு இன்னும் எங்கட சமுதாயத்துக்கு உதவி செய்யறதுக்கும், அடுத்தது இந்த நாட்டில் ஒத்துமைக்காக முஸ்லிம் மக்களோட ஒத்துமைக்கும் அந்நிய மக்களோடையும் நாங்க ஒத்துமையா இருக்க, அவங்களும் எங்களோட ஒத்துமையாக்கிறதுக்காக நீங்க அத்தனை பேரும் துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா நான் அந்த திருப்பியும் வாரேன். அநியாயம் செய்யப்படுறவன் துவா அல்லாஹ் தாலா எங்களுக்கும் பார்க்க கூட அங்கீகரிக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மைதான். அந்த துவா நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் கபூல் ஆகும். ஏன்னா உங்களோட ஊர்களுக்கு எத்தனையோ வெளியே இருந்தா உதவி செஞ்சுக்கிறாங்க. நான் வந்திருக்கிறேன் இங்க ஒரு அசாத் சாலியோட வந்தேன். இங்க தானே அந்த நாங்க இது ஓபன் பண்ணி நம்ம நர்சரி உண்டு, அந்த நாள்ல நாங்க எங்கட பவுசி ஹாஜியாட்டு நானா எல்லாம் நானும் வந்தேன் இங்க ஓபன் பண்ண. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இதுவும் கிடைக்கும். ஆனா அந்த லிங்க் தான் இல்ல, அந்த நெட்வொர்க் இல்ல. இப்ப இந்த பாருங்க சவுதி ரியாத் வந்திருக்கிறாங்க, இவங்க இதெல்லாம் கவலையோட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இது அப்படியே போயிட்டு அங்க எம்பசிலேட்ட கக்குவாங்க மன்னிச்சுக்கோங்க சொல்லுவாங்க. அப்ப அவரு அது அப்படியே அதுக்கு செய்ய வேண்டிய ரீசார்ஜ கொடுப்பாரு. இதுதான் நாங்க செய்யற ஒரு லிங்க் கொண்டு. இதுவும் ஒரு முயற்சியை நாங்க எடுத்துக்கொண்டு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்க அத்தனை பேரும் இவ்வளவு நேரம் நான் காய்ச்சதை கேட்டுக்கொண்டதுக்கு உங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் மேலும் மேலும் உங்களோட சகல தேவைகளை பூர்த்திப்படுத்தணும்னு சொல்லி போட்டு நான் இந்த உரையை நிப்பாட்டினேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. தண்ணி வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் மாதிரி ஒரு விஷயம் தான் தண்ணி. அது இப்படி உங்களுக்கு இப்படி குடிக்கலாம், இப்படி கலப்படம் வைக்கிறது ஒரு கவலையான விஷயம். அதை எப்படி சரி நாம் அதை நிறுத்தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வராம, அந்த கிட்னி டிசீஸ் வராம செய்யறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். அதுக்கு எல்லாம் துவா செஞ்சுக்கோங்க. இந்த சின்ன தண்ணி விஷயத்தால ஒரு சின்ன நாடு ஸ்ரீலங்கா ஒற்றுமை ஆயிக்கிறோம், உலகத்துக்கே காட்டியது. இந்த ஒரு விஷயத்தால உலகத்துக்கே காட்டியது நாங்க எல்லாம் ஒற்றுமை ஆயிக்கிறோம். அண்ட் நான் இந்த கடைசி வரக்காட்டிலும் இந்த கிட்னி டிசீஸ் முடிய காட்டிலும் எப்படி சரி முயற்சி செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சேவை செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு துவா செஞ்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கிறேன்னா யாருக்கு அந்த கிட்னி டிசீஸ் இருக்குதோ அதை பத்தி கொஞ்சம் பேச இல்லாமான்னு எல்லாருக்கும் Yeah, they have already fixed here, no problem. Because this is the big one. What we are giving is not the same. Yeah, they are giving a small one for 1,000 liters per day.
So this tank is 2000 liter. Is in the 2000 liter tank எவ்வளவு போயிது? ரெண்டுக்குமா? அவ 1000 லிட்டர் எப்படியா? So this is about, I think, they can go up to 15 days. நீங்க வேண்டாம், நஜிமுதீன் மௌலவி நேற்று நாங்கள் 11 மணி அங்கிட்டு வார நேரம் 10:30 மணி 10 தான் கடைசியாக நாங்கள் காய்ச்சி ஒரு கப்புக்குள்ள பஞ்சலைக்கு போகணும். அந்த பஞ்சலையும் கூட இந்த ஃபில்டர் ஒன்று இருக்கு. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஃபில்டர் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் இன்னொரு குருள் கவர்மெண்ட் சொல்லி போட்டு அந்த ஊர் ஒன்று இருக்குது, அந்த ஊருக்கு கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சோம். மெயினாக இங்கே வந்து உங்களோட ஊருக்கு ஒரு ஃபில்டர் முடிவு செஞ்சது. ஸோ அதை எங்களுக்கு இன்ஷால்லா பார்ப்போம். இந்த ஒரு நாளைக்கு அதுக்கு ஏறி வாரம் இத்தனை வருஷமா இது வருஷம் ஒன்றும் இல்லை கண் விலங்குதா இப்ப சரி இப்போ நீங்கள் எந்த ஸ்கூல் இப்போ படிக்கிறீங்க? இந்த இதில் நீங்கெல்லாம் டேங்கியில் அதுக்கு மேலே கொடுக்கணும் ஊருக்கு. எது ஊடு? அதான் 3 பேர் அந்த வீட்டிலே இருக்கீங்க. அவ எத்தனை வயசு ஆகுது? 40. அவ கல்யாணம் முடிச்சு நானை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களுக்கு என்ன சரி வேணுமா? உங்களுக்கு உதவியல் வேணுமா? எப்படி உதவியல் வேணும்? எப்படி மாதிரி சரிங்க பரவாயில்ல. கொஞ்சம் காட்சி ஒன்று கம்பெல்லாம் தேடி முருங்கி குசியோட இல்லை தண்ணி வசதி இல்லை. அது கொஞ்சம் தண்ணி கிலோ முதல்ல இது என்ன இவர் 5 பேக்கா தாரு இவ்வளோ இப்படியா தரையணும் அப்படிதானே கேட்பாங்க. 10 பேக் அதை கூட தந்திரிக்கிறாரு தானே. அப்போ நாங்கள் வரோம் நாங்கள் மற்ற ப்ரோக்ராம் இல்லை எனக்கு தரல பார்ப்போம். நாங்கள் அதோட காய்க்கிறேன் அதுக்கப்புறம் தந்திக்கே
வாரம் நாங்க ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன்ல சந்தி அவட சந்தியாக தான் இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இதை தந்த போகிறோம். இந்த 2000 டேங்க், இந்த 1000 டேங்க் தான் நாங்கள் வண்டியில் வந்து மக்களுக்கு அடுத்தது நீங்கள் 1000 நாளைக்கு கொடுக்கலாம். 1000 அடுத்த நாள் அப்படி நீங்கள் உடனே கொடுங்க. நல்லா துவாசைக்கு நல்லா இன்னொன்று தாரணை சொல்லிக்கிறாங்க. உங்களை உள்ளத்திலே ஞாபகப்படுத்தினாலே வாய்தா நீங்க நிறைவேற்ற வந்தீங்களே அதுக்கு அவ்வளோ விசேஷமான மகிழ்ச்சி. ஆரம்பம் ஆகிய சின்னது அமைப்பு வெளியேறினா அதை வந்து சொல்லுவோம். வந்து சொல்லுவோம். ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. மட்டையும் தண்ணி நீங்கள் கொடுக்குறதுக்கு இறங்கி பண்ணால் சரி. நாங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள். நம்ம இதை வந்து மசரா பண்ணணும். இல்லையா வந்து மசரா பண்ணணும். சல்லி எடுக்கணும். சல்லி எடுக்கணும்.